நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை அடுத்து ஜனாதிபதியை தவிர்த்து 21 புதிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியான கருத்துகளும் இனி முன்வைக்கப்படும். இருப்பினும் வரலாற்றிற்கு மாறாக அமைச்சரவையில் முஸ்லீம்கள் எவருமே இம்முறை இடம் பிடிக்கவில்லை என முஸ்லிம் தரப்பினரால் பாரியொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கடந்த கால அமைச்சரவையிலே நிறைய முஸ்லிம் அமைச்சர்கள் அங்கம் வகித்திருக்கிறார்கள். ஏன் அதைவிட இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் டாக்டர் டிபி ஐயா முதல் அலி சப்ரி வரை கேபினட் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில இந்த அமைச்சரவையில எந்த ஒரு முஸ்லிம் அமைச்சரும் இடம் பிடிக்காதது முஸ்லிம் தரப்பில பாரியொரு ஏமாற்றமாக அது இருக்குது. தற்போதைய அமைச்சரவையில் முஸ்லிம்களின் நலன் சார்ந்து செயற்படுவதற்கோ முஸ்லிம்களின் பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதற்கோ எந்த ஒரு முஸ்லிம் அமைச்சர்களும் இல்லை என்ற ஒரு விடயம் பெரிய ஒரு கவலையை முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களில் காணப்பட்ட நீர்வளங்கள், தொலைத்தொடர்பு, மின்சக்தி போன்ற அமைச்சர்கள் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. அந்த வகையில் இந்த தெரிவு செய்யப்படாத அமைச்சரவைக்கு முஸ்லிம்கள் யாராவது அமைச்சராக நியமிக்கப்படலாமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எல்லா விடயங்களையும் திட்டமிட்டு சரிவர செய்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஒரு விடயத்தை மட்டும் ஏன் சரியாக செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயமும் மக்கள் மத்தியில், அதாவது முஸ்லிம் சமூகம் மத்தியில் பாரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது பாரிய ஒரு நம்பிக்கையும் அவர் மீதான எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் அதிக அளவில் இருக்குது. முஸ்லிம் சமூகத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர்களின் விடயங்களை அவர் முன்னெடுத்து செல்லுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கையில் இந்த அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சரிடம் பிடிக்காதது அவர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயத்தை பல கல்விமான்கள், புத்திஜீவிகள் போன்றோர் சமூக வலைத்தள பதிவினூடாக வெளிக்காட்டி இருக்கிறார்கள். முதலில் ஒரு முஸ்லிம் அமைச்சராக கட்டாயம் நியமிக்கப்பட வேண்டுமா, எல்லோரையும் இலங்கையராக பார்க்க முடியாதா என்று கேட்டால் கட்டாயமாக ஒரு முஸ்லிம் நியமிக்கப்பட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் எல்லோரையும் இலங்கையராக பார்க்கலாம். 21 அமைச்சர்களில் 19 பேர் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் மிகுதி 2 பேர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் நியமிக்கப்படும் போது ஏன் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மட்டும் அங்கு நியமிக்கப்பட முடியாது? நீங்கள் எல்லோரையும் இலங்கையர்களாக பார்ப்பது போன்றொரு போலி தேசியவாத கோஷமாக இது இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் இந்த நியமிக்கப்படாத 3 அமைச்சுக்களுக்கும் யாராவது ஒரு முஸ்லிம் அமைச்சர் நியமிக்கப்படலாமா என்றொரு கேள்வியும் ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், நியமிக்கப்படுகிறாரா இல்லையா என்பதினை. ஏன் கடந்த கால ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் கூட அலி சப்ரி வெளிநாட்டு அமைச்சராக சிறிது காலம் இருந்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதால மக்கள் இது குறித்து மௌனமாக இருக்கிறார்கள். இருப்பினும் பார்க்கலாம், ஜனாதிபதி இந்த முஸ்லிம் அமைச்சர் நியமிக்கப்படாமைக்கான காரணத்தை அல்லது முஸ்லிம் அமைச்சர் பின்னர் நியமிக்கப்படுகிறாரா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். மக்களாட்சி அரசு ஒன்றின் சட்டவாக்க அவை என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று இடம்பெறுகிறது. இந்த பொன்னான நாள் கொழும்பு காலி முகத்திடலில் அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் இப்பொழுது இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முன்னிலையில் இடம்பெறுவதை மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிய தருகின்றோம். மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக மக்களால் தீர்மானிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் புதிய முகங்கள் பலவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. புதியதொரு மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்கின்றார்கள், மக்கள் உருவாகி இருக்கின்றார்கள். புதிய முகங்களை நாங்கள் இங்கே காணுகின்றோம், அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி. சார், இப்பொழுது நாங்கள் இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்பு வைபவத்தோடு நாங்கள் நேரலையாக இணைந்து கொள்வோம். தேசிய அலைவரிசையினூடாகவும் வானொலிகளினூடாகவும் சமூக ஊடகங்களினூடாகவும் இவை நேரடியாக ஒளிபரப்பப்பட காத்திருக்கின்றன.
பிரதம அமைச்சர் கலாநிதி கௌரவ ஹரணி அமர்சூரி அவர்கள் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக இந்த வேளையில் ஜனாதிபதியின் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். මිළඟට අමාත්‍ය ධූරයේ දියුරුම් දීම සිදු කරනුයේ ගරු සරෝජා සාවිත්‍රී පෝල්රාජ් මැතිණියයි. සරෝජා සාවිත්‍රී පෝල්රාජ් යන මම කාන්තා සහ ළමා අමාත්‍ය ධූරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். Ramalingam Chandrasekhar. මිළඟට අමාත්‍ය ධූරයේ දියුරුම් දීම සිදු කරනුයේ ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். නැවත නැවත ඒවා සිදුවීමෙන් විතරයි. එනිසා මේ ප්‍රජාතන්ත්‍රවාදය සඳහා අපි විවෘත කරන දොර කවුළු. ප්‍රජාතන්ත්‍රවාදයේ පුරවැසියන් දෙන අයිතිවාසිකම් ආරක්ෂා කර ගැනීම සඳහා අපේ බැඳීම ඒවා හුදු සිදුවීම් බවට පත් වෙනවා අවස්ථාවක් දෙකකට පමණක් සීමා වුණා. හැබැයි ඒක සිදුවීම් බවට පත් වෙන්නේ නැහැ. හැම විටම හැම අවස්ථාවකම එහි අඛණ්ඩතාවය අපි ආරක්ෂා කරගත්තා. ඒ නිසා මම හිතනවා අපි හැම දිනකටම පැවරී තිබෙන වගකීම තමයි මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී සහ පුරවැසියන්ගේ අයිතීන් අඛණ්ඩව ආරක්ෂා කරගනිමින් තව තවත් ගුණාත්මක තලයකට ගෙනීම අපේ ආණ්ඩුවේ වගකීමක් ලෙස පවතින. ඒක වැදගත් වගකීමක් කියලා මම කල්පනා කරනවා. අනිත් පසින් ගත්තොත් විශේෂයෙන්ම මේ මැතිවරණ ව්‍යාපාරයේදී විශාල උද්‍යෝගයක්, ධෛර්යයක් ලබා දෙනු ලැබුවා විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්. මම හිතනවා ලංකා ඉතිහාසයේ මීට පෙර අවස්ථාවක් තිබී තිබෙනවා විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් විශාල ලෙස මැතිවරණට උනන්දුව දක්වපු. මම හිතනවා එම අවස්ථාවද අභිබවා යන ආකාරයේ විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ මැදිහත් වීමක්, දායකත්වයක්, ක්‍රියාකාරීත්වයක් මෙම මැතිවරණට ලබා දුන්නා. ඔවුන් ලංකාවෙන් පිටත වුණත් සිට මෙම මැතිවරණයේ ප්‍රතිඵල වූ ඉතාමත් සතුටින් උද්‍යාමෙන් යුතුව සමරපු බව අපි දන්නවා. නිසා ඔවුන්ට බෙහෙවින්ම පිස්සුතිවන්ත වෙන්න. ඒ වගේම අපි දන්නවා සාමාන්‍යයෙන් ගත්තොත් මැතිවරණ ව්‍යාපාරයකදී ජනතාව වෙත මතය ගෙන යාම ඉතාමත් ප්‍රබල කාර්යයක්. ඒක තමයි මැතිවරණයකදී දේශපාලනයක තියෙන ප්‍රධානම වැදගත්ම කොටස තමයි අපි දරන මතය, අපි දරන අදහස සමාජ වෙත ඒත්තු ගැනීම සහ සමාජ වෙත ගෙන යාම. අන්නේ සමාජ වෙත ගෙන යාමේදී අපි දේශපාලන ව්‍යාපාරයකට අපි කාර්යයන් කරා වගේම එක අපේ වගකීම. හැබැයි මම හිතනවා ස්විච්චාවින් සමාජ මාධ්‍ය තුල එම වගකීම කරටගත්තු නව තරුණ පරම්පරාවක් හිටියා. ඒ තරුණ පරම්පරාවේ විශේෂ අපේක්ෂාවන් අපි තේරුම් ගත යුතුයි. ඒ හුදු ඔට්ටුවක්, තරඟයක්, ජයග්‍රාහකයා පරාජිතයා බෙදා ගැනීම සඳහා පොරයක් නෙවෙයි සමාජ මාධ්‍ය තුල පෙන්눔 කරේ. ඒ තුල පෙන්눔 කරේ අලුත් තරුණ පරාවගේ අපේක්ෂාවන් සහ අරමුණු. නිසා අපිට බැඳී සිටින්න ඕන. ඒක වැදගත් කියලා මම විශ්වාස කරනවා. ඒ නිසා
මේ ජයග්‍රහණය අත්පත් කර ගැනීම සඳහා විවිධ ආකාරයෙන් විවිධ විදියට උදව් කරන ලද සියලු දෙනාට අපි මේ අවස්ථාවේ ස්තුතිවන්ත වෙන්න ඕනකම තිබෙනවා. හැබැයි අපි තේරුම් ගත යුතු දෙයක් තිබෙනවා. මේ විශාල උද්‍යෝගයක් සහ බලාපොරොත්තු සහිතව මේ ජනතාවගේ නැගිටීමේ රහස කුමක්ද? මොකද්ද මේ පිටුසතුමු රහස? දීර්ඝ කාලයක් අපේ රටේ පුරවැසියන් විවිධාකාරයේ පීඩාවන්ට මුහුණ දෙමින් තිබුණා. විවිධාකාරයේ නීති ඉදිරියේදී අපේ රටේ පුරවැසියන් අසරණ භාවයට පත් වුණු අවස්ථා ඕනතරම් සුලභ දසුණක් ලංකාවේ. ඒකද මොකද්ද? නීති ඉදිරියේදී උන් අසරණ භාවයට පත් වී තිබෙනවා, පීඩාවට පත් වී තිබෙනවා. ඒ වගේම ආර්ථිකයේදී ආර්ථිකේ නොසලාකා හරින ලද ජන කණ්ඩායමක් ඉන්නවා. ඔවුන් ආර්ථිකය තුල මිනිස් දූවිලි බවට පත් වෙලා තිබෙනවා. නිසි පරිදි ආහාර වේලක් නැති, නිසි පරිදි නිවාසයක් නැති, නිසි පරිදි සෞඛ්‍ය සම්පන්න ජීවිතයක් ගත කර ගැනීම සඳහා අවස්ථාවක් නොමැති ආර්ථික පීඩාව විසින් ඇති කරලද පීඩාවට පත් කරලද ජන කණ්ඩායම් ඉන්නවා. ඒ වගේම Taman නිලන වෘත්තිය ඇතුලේ තමන්ගේ දැනුම, තමන්ගේ හැකියාව නිදහසේ තමන්ගේ වෘත්තිය ඇතුලේ යොදවන්න පුළුවන්ද? පීඩාවකින්. එනිසා වෘත්තිවේදීන් තමන්ගේ වෘත්තීමේ ශේස්ත්‍රයේ තමන්ගේ කාර්යභාරයන් ඉටු කර ගැනීමේදී මුහුණ දීපු පීඩාවන් ගැබ් වෙලා තිබුණා. ඒ වගේම තමන් කතා කරන භාෂාව අනුව, තමන් අදහන ආගම අනුව, තමන්ගේ සංස්කෘතියින් අනුව කොන්නුණු පීඩාවට පත් වුණු ජන කණ්ඩායමක් හිටියා. ඔවුන් හැම වෙලාවම කල්පනා කරනවා ශ්‍රී ලංකාව තුල වුන් හුදකලාවට භාජනය වුණු අය, ශ්‍රී ලංකාව තුල වුන් කොන්නුණු අය, ශ්‍රී ලංකාව තුල වුන් සම අයිති නියෝජනය කරන වෙනුවට කප්පාදු කරන ලද අයිතීන් උරුම ජන කණ්ඩායමක් ලෙස වුන් කල්පනා කරනවා. එනිසා එවැනි පීඩාවක් තිබුණා. එනිසා සෑම ශේස්ත්‍රයකම ජන කණ්ඩායම අපි බැලුවොත් ඔවුන්ටම ආවේනික, ඔවුන්ටම අනන්‍ය වූ පීඩාවන් රැසක අපේ පොදු ජනතාව වෙලිලා හිටියා. මා දන්නවා නීතිය ඉටු කිරීම සඳහා උත්සාහ කරන රාජ්‍ය නිලධාරීන් මේ පීඩාවේ ගොදුරු බවට පත් වෙලා තිබුණා. මේක ඇත්ත සත්‍යය. ඔබ යහපත් ආණ්ඩුකරණය සඳහා දක්වන වගවීම සහ බැඳීම තමයි අපිට මේ සාර්ථකත්වයෙන් කෙලවර කරන්න පුළුවන් වෙන්නේ. අන්න ඒ වෙනුවෙන් අපි එක්ව වැඩ කරමු. ඒ වෙනුවෙන් අපි එක්ව හඬ නගමු කියලා ඉල්ලා සිටිමින් දින් සියලු දෙනාට සුබ පතමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දිනකටම. இலங்கை நாட்டு மக்களுக்காக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்தினார்கள். 10வது பாராளுமன்றத்தின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு வைபவம் இப்பொழுது சிறந்த முறையிலே இடம்பெற்று முடிவடையவிருக்கின்றது. புதிதாக அமைச்சர்களாக பதவியேற்ற புதிய அமைச்சர்கள் அனைவருக்கும் இலங்கை நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இனிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முடிவு. மக்கள் சேவையே பாகேசன் சேவை. ஆகவே அதற்காக புதிதாக பதவி ஏற்ப இந்த வைபவத்திலே பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனைத்து அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இந்த 10வது பாராளுமன்றம் 22 பெண் உறுப்பினர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றமாக அமைந்திருக்கின்றது. ஒரு மாற்றுத்திறனாளியை உள்வாங்கிய ஒரு பாராளுமன்றமாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் சிறந்த முறையிலே இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த அளவோடு இந்த பதவியேற்பு வைபவத்தை நாங்கள் நிறைவு செய்யவிருக்கின்றோம்.